செய்யட்டும். மகிமையான காரியத்தை செய்தலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். மார்க்கு அதனுடைய 4:10 மறுபடியும் ஒருவர் வாசிக்க நான் கேட்கிறேன். வாசிங்கள். அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவர் சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஊமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். நல்லா கவனிங்க. ஆமென். தேவனோடு இருப்பதும் அதன் மேன்மையும் என்ற ஆமென் மேலான நோக்கத்தில் இந்த காலவேளை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆமென். தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆமென் தெளிவான ஒரு வார்த்தை இந்த காலவேளை வாசிக்க கேட்டோம். ஆமென். வேத வசனம் தெளிவாக சொல்கிறது, அவர் தனித்திருக்கிற போது. அல்லேலூயா. ஆமென். நல்ல வார்த்தை கவனிச்சு பாருங்க. ஆமென். அவர் தனித்திருக்கிற போது. ஆமென். தனித்திருக்கிற ஒரு அனுபவம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமீன். தனித்திருக்கையில் என்கிற வார்த்தை, ஆமீன், தனித்திருக்கிறது என்கிறது ஆமீன் வேதாகமத்தில் தேவ பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இயேசு சீஷர்களை தெரிந்து கொள்ளும் போது, அதுக்கு ஒரு அதிகாரம் முன்னாடி போனீங்கன்னா மார்க்கு 3 அதனுடைய 14 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வாலிப பிள்ளைங்க வாசிங்க பார்க்கலாம். மார்க்கு 3:14 வாசிங்க பார்க்கலாம். ஒரு பேப்பர் முன்னாடி தரலாம். மார்க்கு 3:14 வாசிங்க. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோட கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். அந்த வார்த்தை கவனிங்க. முதல் வாக்கியத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் தம்மோடு கூட என்ன செய்ய வேண்டுமா? இருக்கவும். அல்லேலூயா. அந்த வார்த்தை கவனிங்க. தனித்திருக்கிறது என்பது ஏதோ தனியா போய் ஆமீன் ஏதோ யாருக்கோ நம்ம யாருக்கிட்டையும் பேசாம யாருக்கிட்டையும் பழகாம நம்ம ஏதோ தனியா காட்டுவாசியை போல வாழுகிறது அல்ல தனித்திருப்பதின் அர்த்தம். அல்லேலூயா. தனித்திருப்பதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தை நாம் இங்க பார்க்கிறோம். ஆமென். அவர்கள் தனித்திருந்து என்றால் அவர்கள் தேவனோடு கூட தம்மோடு கூட இருக்கும்படியாக. அல்லேலூயா. அதனாலதான் இந்த காலவேளை ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிறார். தேவனோடு இருப்பதும் அதன் மேன்மையும். அல்லேலூயா. தேவனோடு இருக்கிற வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கை. ஆமென். தேவனோடு இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தனித்திருக்கிறது என்பது ஆமென் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஆமென். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தொடர்போடு இருக்கிறது. தனித்திருக்கிறது என்பது அவரோடு இருப்பதின் அடையாளம். அல்லேலூயா. நாம் இந்த கால ஒரு கேள்வி இருக்குது, நாம் எப்படிப்பட்ட விசுவாசிகளா இருக்கிறோம்? அல்லேலூயா. தனித்திருக்கிற விசுவாசிகளா இருக்கிறோமா? தனித்திருக்கிற பழக்கம் நமக்கு இருக்கிறதா? தேவ பிள்ளைகளாகிய நாம் தனித்திருக்கிறதின் அனுபவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். நமக்கு கோபம் வந்தா மட்டும் பேசாம என்ன செய்வோம்? ஓன் கூப்பிட போய் படுத்துக்குவோம். அல்லேலூயா. அந்த தனித்திருப்பதை குறித்து வேதம் சொல்லவில்லை. சில நேரம் பிள்ளைங்களை திட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கோவம் வச்சுக்கிட்டு என்ன செய்யும்? தனியா போயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செஞ்சிடும்? சரியாகி திருப்பி வந்து பேசுறதுல அந்த தனித்திருக்கிறது அல்ல. இங்க தனித்திருக்கிறது நம்ம வாசித்தோம். மார்க்கு 3 அதனுடைய 14 வாசித்தோம். அவரோடு கூட என்ன செய்யும்படியாக? இருக்கும்படியாக. தனித்திருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம். நாம் எப்படிப்பட்ட விசுவாசிகளா இருக்கிறோம்? நாம் தனித்திருக்கிற அனுபவம் உடையவர்களா இருக்கிறோமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மேன்மை அடைய வேண்டும், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆமீன் உயர்வடைய வேண்டும் என்றால் வேதம் சொல்கிறது தனித்திருக்கிற அனுபவம் தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தனித்திருக்கிறது என்பது நாம் தேவனோடு இருக்கிறோம் என்பதை வேதம் அங்கு உணர்த்தி காண்பிக்கிறது. நாம் தேவனோடு இருக்க பழக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. தனித்திருப்பது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. தனித்திருப்பது என்று எடுத்தாலே அது ஒரு பெரிய செய்தி. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு அது என்னுடைய செய்தி இல்லை. தேவனோடு இருக்கிற பிள்ளைகள் ஆமென் தேவனோடு இருப்பதும் அதனுடைய மேன்மையும். ஆகவே தனித்திருக்கிறது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. அதற்குள்ளாக மிகப்பெரிய தேவ திட்டம் இருக்கிறது. ஒற்றுக்கொள்றீங்களா இல்லையா? அல்லேலூயா. தனித்திருக்கிறது என்பது ஆமென் சாதாரணமான காரியம் அல்ல. ஆனால் தனித்திருக்கும் போது அதற்குள் மிகப்பெரிய தேவ திட்டம் ஒன்று என்ன செய்கிறது? இருக்கிறது. வாசிங்க. ஆமென். என்னாகமம் 23:9 சொல்லுகிற வார்த்தையை வாசித்து பாருங்க. என்னாகமம் 23 அதனுடைய 9 ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொன்ன ஒரு வார்த்தையை கவனிங்க. பிள்ளையா மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். வாசிங்க. கண்மணியின் உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு குண்டுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதியோட கலவாமல் தனியே வாசமா இருக்கிறார். அந்த வார்த்தை கவனிங்க. அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே என்ன செய்றாங்களா? வாசமா இருக்கிறார்கள். அப்போ இஸ்ரவேல்
தனித்து வாசம் பண்ணுகிற ஜனமாக தேவன் வைத்தார். ஆமென். அது மாத்திரமல்ல, நான் வேகமாக சிலரை சொல்லுகிறேன், எழுதுகிறவர்களுக்காக நீங்க எழுதிக் கொள்ளுங்கள். ஆமென். கேட்கிறவர்கள் உங்கள் மனதில் நீங்கள் அதை பதித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆபிரகாம் தனித்து வரும்படியாக ஆண்டவர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் ஆமென் வாசிக்க முடியும். உன் தகப்பன் தேசத்தை விட்டு இனத்தை விட்டு நீ என்ன செய்வா? ஆமென், புறப்பட்டு வா என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை தனித்து, ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆண்டவர் தனித்து என்று சொல்வது ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தனித்து என்று சொல்வது எது என்பதை நீங்களும் தேவனும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களை தனித்து வர சொல்கிறார் என்றால், நீங்கள் சில காரியத்தில் மூழ்கி போய் இருக்கிறீங்க, நீங்க சில காரியத்தில் ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க. ஆண்டவர் இந்த காலவேளை நீங்கள் தனித்து வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. தனித்து வந்தால், தனித்து வருவது என்பது நீங்கள் தனித்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தால் தான் தேவனுடைய மேன்மையை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். ஆமென். ஆகவே தான் ஆமென் ஜெபம் ஆமென். அதிகாலை எழும்போது நம்ம வாழ்க்கையில் என்ன முக்கியம்? ஜெபம் முக்கியம். சண்டே கிளாஸ் படிக்கும்போது சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணாம என்ன செய்யக்கூடாது? ஆமா, சாப்பிடக்கூடாது. ஜெபம் பண்ணாம எந்திக்க கூடாது. நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது தாத்தா வீட்டில் ஆமென் 4:30 எங்களுக்கு ஜெபம். எந்திரிச்சதும் முதல்ல என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். யோசித்து பாருங்களேன், நம்ம யாருக்கே கண்ணை மூடிட்டு இருப்போம். இதில் ஜெபம் பண்ணா எப்படி ஜெபம் பண்ணுவோம்னு யோசித்து பாருங்க. காலைல பாயை விட்டு எந்திரிச்சது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அந்த அன்னைக்கு குப்புற படுக்கிற ஆள் தான் அதில் ஒரு 1/4 மணி நேரம் தூங்கிடுவோம். இல்லையா? திடீர்னு வந்து இன்னும் எந்திக்கலையா அப்படின்னா சோத்திரம் 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 ஜெபம் பண்ணிருக்கேன் அப்படிமா. எப்படி இப்படிதான் சில நேரம் நம்ம ஜெபமும் இருக்கு. நல்லா முழங்கால் போட்டுருக்கோம், திடீர்னு என்ன செஞ்சிருது? ஆளு காணாம போயிருது. திடீர்னு ஒரு கொரட்டச்சத்தம் கூட என்ன செய்யுது? கேக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சோத்திரம் 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 சோத்திரம். நாங்க ஜெபம் பண்ணிருக்கோம், தரிசனம் பார்த்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. அந்த ஜெபம் இல்லை. நான் ஜெபம் பண்ணும்போது சொன்ன காத்துக்கு நீங்க நம்ம குப்புற விழுந்தோடனே, இப்போ அப்படி குப்புற விழக்கூடாதுங்கிறதுக்காக எங்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜெபம் பண்ணும்போது குப்புற விழாத பிசாசு குறுக்கலேர் என்ன செஞ்சிருவான்? உட்காந்துருவான், உன்னை அப்படியே தள்ளிடுவான். அதனால ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்? நேர் முழங்கால் நின்று என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஏன்னா ஒரு 5 நிமிஷத்துல ஜெபம் பண்ணி என்ன செஞ்சிடணும்? எதிர்த்து வந்துடணுங்கிறதுக்காக அந்த 4:30 எழுப்பிட்ட பிறகு சொல்லுவாங்க, யாரும் குப்புற என்ன செய்யாதீங்க, விழுந்து ஜோமாதீங்க, ஜோம் பண்ணாதீங்க. பிசாசு எங்க எந்திரிச்சு உட்காந்துருவான், குறுக்கில் யார் என்ன செஞ்சிருவான்? உட்காந்துருவான். அதுக்கப்புறம் நீ எந்திக்க முடியாது அடுமாங்க. ஏன் சொல்ல வரேன்? காலையில் எந்திரிச்சதும் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதல்ல, அவங்க ரொம்ப அக்கிரணியா இருந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஒரு ஜெபிக்கிற அனுபவம் வேணும். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. தனித்து இருக்கிறதுனா என்ன? தேவனோடு காலையில் எந்திரிச்சதும் ஒரு சில நிமிடங்கள் பேச வேணும். ஒரு தகப்பன்ட்ட ஒரு மகள் பேசுகிறது போல, ஒரு மகன் பேசுகிறது போல நாம காலையில் எந்திரிச்சதும் ஆண்டவர்ட்ட என்ன செய்யணும்? பேசணும். ஏசப்பா, இந்த காலை வேளையில் நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன், இந்த நாளை எனக்கு தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அநேகருக்கு இன்னைக்கு ஆமென் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலையில் என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை தந்தாரே. அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில பல விதமான பிரச்சனைகளோடு கூட நான் சொல்றேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்க போயிட்டு வாங்க, அதுக்கடுத்து நீங்க ஜெபம் பண்ணாம இருக்கவே மாட்டீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சதுனால நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரீங்க பத்தியா, அதனால உங்களுக்கு உயிரோட வேலையும் என்ன செய்ய மாட்டேங்க, தெரிய மாட்டேங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சதுனால நேரா புக்கிங், டாக்டர் புக் பண்ணி நேரா போய் டாக்டரை பார்த்துட்டு என்ன செஞ்சிருக்கீங்க, வந்துருந்தீங்க பார்த்தீங்களா. அதனால உங்களுக்கு மற்ற இடத்துல என்ன நடக்குன்னு என்ன செய்ய மாட்டேங்க, தெரிய மாட்டேங்க. கொஞ்சம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்க ஜெபிக்காம இருக்கவே. எனக்கு ரொம்ப ஒரு திருநெல்வேலிக்கு போயிருந்தேன். ஒரு டாக்டர், ஒரு பாஸ்டர்மா, சுரண்ட பாஸ்டர்மாவுக்கு உடம்பு சரியில்லை, திருநெல்வேலிக்கு போயிருந்தேன். அந்த அம்மா, அந்த பாஸ்டர்மா பட்ட கஷ்டத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்போதான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன், ஆண்டவரே, இத்தனை தீமைகள் மத்தியில் ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தர் கிருபையா எங்களை என்ன செய்கிறீர், நடத்துகிறீர். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை நடத்துகிறவெல்லாம் ஆச்சரியமானது. நீங்கள் நினைக்கிறீங்க என் பாடு ரொம்ப பெருசு. நான் சொல்கிறேன், உங்களை விட மிக மோசமான நிலையில் அநேகர் நினைச்சாங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களை இம்மட்டுமாய் கிருபையாய் நடத்தினார். அல்லேலூயா. நான் சொல்றேன், தேவனோடு காலையில் எழுந்ததும் தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக, தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நீங்கள் நானும் வர வேண்டும். அல்லேலூயா. ஜெபிப்பது தேவனோடு இருப்பதின் அடையாளம், வேதத்தை வாசிப்பது தேவனோடு இருப்பதின் அடையாளம், தேவனுடைய அன்பை மற்றவங்களுக்கு சொல்லுவது நீங்கள் தேவனோடு இருப்பதின் அடையாளம், நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல ஆண்டவருக்கென்று சாட்சியாய் வாழ்வது நீங்கள் தேவனோடு இருப்பதின் அடையாளம். நீங்கள் தேவனோடு இருக்கிறீங்க என்பதை மற்றவங்க அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. கவனித்து பாருங்க, தனித்திருப்பது, இஸ்ரவேல் ஜனங்களை தனித்திருக்கும்படியாக தேவன் ஆமீன் விரும்பினார். ஆமீன். ஆபிரகாமை ஆண்டவர் தனித்து என்ன செஞ்சார், அழைத்து வந்தார். ஆமீன். ஈசாக்கை தேவன் ஆமீன் தனித்து ஆமீன் விதைக்க பண்ணினார். அல்லேலூயா.
ஆமீன் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆமீன் எழுதுறவங்களுக்காக சொல்றேன், ஆமீன் ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொன்னார், ஈசாக்கே நீ இருக்கிற இடத்துல என்ன செய், ஆமீன் நீ விதையை விதை, நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். நீ எகிப்துக்கு போக வேண்டாம், ஆமீன் நீ மற்றவர்களோடு போய் கலந்துக்க வேண்டாம், நீ தனித்து இரு, நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். அவன் தனித்திருந்தான். கர்த்தர் சொன்ன இடத்துல, ஆமீன் ஈசாக்கு ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 4வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க சொல்லப்படுகிறது, ஆமீன் ஈசாக்கு ஆமீன் தேவன் சொன்ன ஆமீன் இடத்துல என்ன செஞ்சான், கீழ்ப்படிந்து ஆமீன் விதையை என்ன செஞ்சானா, விதைத்தான். அல்லேலூயா. ஆண்டவர் ஈசாக்கை என்ன செஞ்சாராம், ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் ஈசாக்கை என்ன செஞ்சாராம், ஆசீர்வதித்தார். ஆமேன் ஆசீர்வதித்தார். நல்லா கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவர் ஆமேன் ஆமேன் உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 26:3 சொல்லுகிறது, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். நல்லா கவனிங்க, இந்த தேசத்துல அவன் ஆமேன் எகிப்துக்கு போக முடியாக, ஆமேன் ஆமேன் உங்க அப்பா போனது போல நீ பேராத, நீ இந்த தேசத்தில் இரு, நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் ஈசாக்கு என்ன செஞ்சார், ஆசீர்வதித்தார். தனித்து இருப்பதில் ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தனித்து இருக்க சொல்கிறார் அப்படினாலே ஒரு திட்டத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. அது மாத்திரமல்ல, ஆமென் யாக்கோபு தனித்து அழைத்து கொண்டு போகப்பட்டான். அல்லேலூயா. ஆமென் யாக்கோபு ஆமென் பெற்றோரோடு கூட தாயின் அரவணைப்பில் இருந்தான். ஆண்டவர் யாக்கோபை தனித்து அழைத்து கொண்டு போனார், அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினார், அவனை ஆசீர்வதித்தார், அவனுடைய வாழ்வை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆமென் அவன் மகனாகிய யோசேப்பை ஆண்டவர் தனித்து கொண்டு போனார், அவனோடு கூட இருந்தார், அவனை ஆசீர்வதித்தார், அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆமென் மோசேயை ஆண்டவர் தனித்து கொண்டு போனார். இந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க, தனித்து தனித்து தனித்துங்கிற வார்த்தையை நான் மறுபடியும் சொல்வதற்கு காரணம் என்ன, ஆமென் தனித்திருப்பது என்பது உங்களை சஞ்சலப்படுத்துகிற ஒன்று அல்ல. தனித்திருப்பது என்பது உங்கள் வேதனை யாரும் புரிந்து கொள்ளாத இடம் அல்ல. தனித்திருப்பது என்பது நீங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலை அல்ல. தனித்திருப்பது என்பது எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலை அல்ல. தனித்திருப்பது என்பது நீங்கள் தேவனுடைய திட்டத்திற்குள்ளாக உங்களை அர்ப்பணிக்கும் போது அதில் ஒரு மேலான ஆசீர்வாதத்தை, மேன்மையை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை அறிந்து கொள்ளும்படியாக தான் தனித்து என்கிற வார்த்தை இங்க உபயோகப்படுத்துகிறேன். மோசேயை ஆண்டவர் தனித்து கொண்டு போனார். ஆமென் மோசேயை தனித்து கொண்டு போய் தரிசனத்தை கொடுத்து மீதியான் தேசத்திலிருந்து மறுபடியும் ஆண்டவர் மோசேயை அழைத்து வந்தார். அல்லேலூயா. ஆமா இஸ்ரவேல், ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட எகிப்தில் இருந்தவன் தான் மோசே. ஆனால் மோசே ஆண்டவர் தனித்து கொண்டு போவதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. ஆமென் 40 நாட்கள் ஆண்டவர் மோசேயை தனித்து மலையின் உச்சியில் அமர பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கான கட்டளை என்ன செஞ்சார், கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆமென் நல்லா கவனிங்க. சிந்தை சிதறலுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆமென் சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆமென் ஆமென் தூக்க மயக்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. ஆமென் லைட்டா தூக்கம் வருதுன்னா போய் மூஞ்ச கழுவி என்ன செஞ்சிருங்க, வந்து உட்கார்ந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென் யோசுவா ஆமென் கூடாரத்துல வாசமா இருந்தான். அல்லேலூயா. யோசுவா தனித்து எங்க வாசமா இருந்தான், கூடாரத்தில். மோசே போன பின்பும் ஆமென் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆமென் யாத்திரையாக 33ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசே யோசுவா என்னும் பிள்ளையாண்டான். ஆமென் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செய்ய மாட்டான், ஆமென் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அல்லேலூயா. ஆமென் யாத்திரை 31:11 கடைசி பாருங்க, அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செய்ய மாட்டானா, என்ன செய்யாதிருந்தானா, பிரியாதிருந்தான். அல்லேலூயா. யோசுவா தனித்து தேவ சமூகத்தில் அமர பழகினவன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் தனித்து இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே தான் இந்த மாதத்தில், அந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நான் உன்மேல் எப்படி இருப்பேனா, அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்க மேல் அன்பா இருக்கும்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்க மேல அன்பா இருக்கிற அநேகரை ஆண்டவர் விளக்குவார். அல்லேலூயா. ஆமென் சொன்ன ஒவ்வொருவருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. தேவன் உங்க மேல அன்பா இருக்கும் போது சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருந்த சூழ்நிலைகள் எப்படி மாறும், கரடு முரடா மாறும். அப்போ அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேல எப்படி இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன். எப்படி அன்பா இருக்கிறேங்கிறாரு, நீ அவரை விசுவாசிக்கும் போது நீங்கள் எந்த இடத்துல தேவனுடைய ஆமென் வல்லமை வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த இடத்துல ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். எந்த இடத்துல மனிதன் உதவி செய்ய முடியலன்னு சொல்றீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உதவி செய்கிறார்.
வரமாட்டீங்க பாருங்க. ஆமென், அல்லேலூயா. எந்த இடத்துல நான் தோற்று போவேன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை தோற்று போக விடாதபடி கை தூக்கி எடுப்பார். எந்த இடத்துல நீங்க கலங்கி நிற்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்கள் கலக்கத்தை மாற்றுவார். எந்த இடத்துல உங்கள் இயலாமை சூழ்நிலையில் நிற்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை தருவார். அல்லேலூயா. ஆகவே தான் சொல்றேன், நான் உண்மையில் எப்படி இருக்கிறேன்னா அன்பா இருக்கிறதை. அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பினால்தான் உங்கள் இருதயம் பூரிப்படைய வேண்டுமே ஒழிய வேற எந்த அன்பினாலும் பூரிப்படைவதற்கு ஆண்டவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. யோசுவா ஆமென் தனித்து விடப்பட்டான். அல்லேலூயா. ஆமென் தனித்து இருந்தான். நல்லா கவனிங்க, தனித்து விடப்பட்டான் அல்ல, தனித்து இருந்தான். ஆசீர்வாத கூடாரத்தில் அவன் தனித்து இருந்தான். அடுத்த ஒரு ஆளை பார்க்கிறோம். ஆமென் சாமுவேல். ஆமென் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ ஆண்டவருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்தான். அல்லேலூயா. ஆமென் ஆமென் 1:28 வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் தேவனுடைய ஆலயத்தில் என்ன செஞ்சானா, அவனுக்கு குடும்பம் இருந்தாலும் தகப்பன் இருந்தாலும் தாய் இருந்தாலும் ஆண்டவர் அவனை குறித்து வைத்த நோக்கம் அவன் தனித்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா கவனிங்க. அடுத்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா தாவீது ஆமென் தனித்து விடப்பட்டான். ஆமென் ஆமென் சகோதரர்கள் ஆமென் சாமேன் ஆமென் அபிஷேகிக்கும்படியாக சாமுவேல் வருகிறான். சகோதரர்கள் அழைக்கப்பட்டார்கள், ஆனால் தாவீது அழைக்கப்படவில்லை. தாவீது தனித்து விடப்பட்டான், ஆனால் தேவன் அவனை மறக்கவில்லை. அல்லேலூயா. ஆமென். வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் அதனுடைய 16ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 16 அதனுடைய 11வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அந்த வார்த்தை கவனிங்க. அவன் ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். அல்லேலூயா. இப்ப அடுத்த வார்த்தையை வாசிங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன் தான். ஐயா, யார் மறந்தாலும் கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. உங்களை அழைக்காம போகலாம், உங்களை கனம் பண்ணாம போகலாம், உங்களை ஒரு மனுஷனாவே என்ன செய்யல மதிக்கலன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கனம் பண்ண விரும்புகிறார். கர்த்தர் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை மறந்து விடவில்லை. விசுவாசிக்கிறோம் மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். சாமுவேல் ஆமென் நம்மை தாவீது சாமுவேல் அபிஷேகம் பண்ணும்படியாக வந்த போதிலும் தாவீதை அவன் குடும்பத்தார்கள் மறந்தார்கள், ஆனால் கர்த்தர் மறக்கவில்லை. அல்லேலூயா. நான் சொல்றேன், யார் உங்களை மறந்தாலும் யார் உங்களை ஏளனமாய் நினைத்தாலும் கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிறதான திட்டம் அது ஒருபோதும் சாதாரணமானது அல்ல. அதில் ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா தான் பாஸ்டர் இருந்தேன், என் வாழ்க்கையில் திடீர்னு எல்லாமே தலைகளை மாறி போச்சு. கவலைப்படாதீங்க. அந்த சூழ்நிலையில் நீங்கள் தேவனோடு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சூழ்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே ஆண்டவரை விட்டே பின்வாங்கி ஓடி போயிடணும்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் தப்பு. அல்லேலூயா. இந்த காலவேளை ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் பேசுவாராக. சில சூழ்நிலைகள் மாறும்போது நீங்கள் தேவனை விட்டு பின்வாங்க வேண்டும் என்பதற்காக தேவன் அதில் விருப்பம் கொள்ளுகிறவர் அல்ல. மாறாக நீங்கள் தேவனோடு அமர்ந்திருந்து அந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை கண்டடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து, ஆண்டவரே நீர் என் மேல நோக்கமா இருக்கிறபடி எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல வாயை திறந்து ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே நீர் எங்கள் மேல் நோக்கமா இருக்கிறபடினால நமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே நீர் எங்கள் மேல் நோக்கமா இருக்கிறபடினால் நமக்கு நன்றி ஆண்டவரே. ரிகபா ஷகதரலமா ரிகதரலமா ரகலதரலமா. ஆமென். யார் மறந்தாலும் கர்த்தர் உங்களை ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லுங்க, தனித்து இருக்கையில். அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தாவீது தனித்து விடப்பட்டான், ஆனால் கர்த்தர் அவனை மறக்கவில்லை. ஆமென். எலியா என்கிற தீர்க்கதரிசியை பார்த்தீங்கன்னா அவன் வனாந்தரத்தில் இருந்தான். ஆமென். அவன் தனித்து இருந்தான். ஆமென். வித்தியாசமான ஒரு ஆமென் ஒரு ஆமென் ட்ரெஸ்ஸை அணிந்து இருந்தாலும், ஒட்டக மயிரை அறிந்து இருந்தாலும், ஆனால் கர்த்தர் அவனை கொண்டு வைத்த திட்டம் பெரியதா இருந்தது. அல்லேலூயா. ஆமென். அவர் ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. தானியேல் சிறைப்பட்டு தனித்து கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. இந்த தனித்துங்கிற வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு பாருங்க. இது ஒரு பெரிய செய்தி. ஆனால் இன்னைக்கு நம்ம அதில் நம்ம சொல்ல வேண்டிய சில செய்திகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. தானியேல் தனித்து என்ன செய்யப்பட்டான்?
கொண்டு போகப்பட்டான், அடிமையாக பாபிலோன் கொண்டு போகப்பட்டான். ஆனால் அவன் மேல தேவனுடைய திட்டம் இருந்ததுனால தேவன் அவனை ஒருபோதும் கைவிடவில்லை. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆமென். சிறையிருப்பாக இருந்தாலும் தேவ திட்டம் அவன் வாழ்க்கையில் இருந்தது. ஆமென். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, தேவ திட்டம் ஒன்று இருக்குது என்பதை மறந்துடாதீங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களை குறித்து வைத்த உடைய திட்டத்திற்காக நன்றி ஆண்டவரே. என் மேல வைத்திருக்கிற உடைய திட்டத்திற்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க வாயத்திலிருந்து, என் மேல வைத்திருக்கிற உடைய திட்டத்திற்காக நன்றி ஆண்டவரே. தடைகளை உடைத்து ஆண்டவரே உம்முடைய தேவ திட்டத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவராக. அல்லேலூயா. இப்படி ஏராளமான காரியத்தை சொல்லலாம். எலிசாவை சொல்லலாம், முருதைக்காயை சொல்லலாம். ஆமென். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இயேசு தனித்து வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. ஊழியம் ஆரம்பிக்கும் போது இயேசு தனித்து எங்க கொண்டு போகப்பட்டார்? வனாந்திரத்துக்கு. 40 நாள் தனித்து உபவாசித்து பிசாசை மேற்கொண்டு தேவனுடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்யும்படியாக அவர் ஆமென் ஆவியானவரால் அனுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். பவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் நேரா போய் சுவிசேஷத்தை பிரசங்கியாமல், நீங்க கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் நேரா சுவிசேஷத்தை பிரசங்கியாமல் 3 ஆண்டு அவன் போய் ஆமென் தேவ சமூகத்தில் தன்னித்து ஆமென் வேதத்தை தியானித்து தேவனோடு உறவாடி ஆமென் பின்பு பார்த்தீங்கன்னா அநேக ஆவிக்குரிய சபைகளை உருவாக்கினவன் யார்? ஆமென், பவுல். அல்லேலூயா. சவுல் என்று சொல்லப்பட்ட பவுல். நீங்க தனித்திருக்கிறது என்பது வேதனை நிறைந்த பாதை தான். தனித்திருக்கிறது என்பது சாதாரணமான பாதை அல்ல. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், ஆமென். தனித்திருப்பது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. அதற்குள் மிகப்பெரிய தேவ திட்டம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தனித்திருப்பது சாதாரணமானதல்ல, ஆனால் அதற்குள் தேவ திட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. தரிசனம் வேண்டும் என்றால் தனித்து வர வேண்டும். ஆமென். எழுதுறவங்களுக்காக சொல்றேன், தரிசனம் வேண்டும் என்றால் தனித்து வர வேண்டும். தரிசனம் உள்ளவனை தேவன் தன்னிடம் தனித்து அமர பண்ணுவார். அல்லேலூயா. நான் சொல்றேன், தரிசனம் வேண்டும் என்றால் என்ன செய்யணுமா? தனித்து வர வேண்டும். ஆமென். தரிசனம் உள்ளவனை தேவன் தன்னிடம் தனித்து அமர பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா. தரிசனம் வேணும் அப்படின்னா நீங்க யாரோடு இருக்கணும்? தேவனோடு இருக்கணும். இந்த காலவேளையில மறுபடியும் நான் வருகிறேன். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர் தனித்திருக்கையில், அந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க. அவர் தனித்திருக்கையில். ஆமென். அவர் தனித்திருக்கையில் தேவனோடு இருந்த சீஷர்களுடைய விருப்பத்தை பாருங்க. நீ போதித்ததை எங்களுக்கு ஆமென் விளக்கி சொல்லும் என்று தேவனிடம் கேட்டபோது ஆண்டவர் சொன்ன சில காரியத்தை தான் இந்த காலவேளை நாம் வாசிக்க போகிறோம். ஆமென். இந்த காலவேளை நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். 10வது வசனத்தை நாம் வாசித்தோம். அவர் தனித்திருக்கிற போது 12ரோடும் கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த உவமை குறித்து அவரிடத்தில் என்ன செஞ்சார்களாம்? கேட்டார்கள். நல்லா கவனிங்க, கேட்டார்கள். தனித்திருக்கையில். சொல்றேன், தனித்திருக்கிறது உங்கள் வாழ்க்கையில மிக மேன்மையான ஒரு அனுபவம். அல்லேலூயா. தேவனோடு இருப்பதும் அதன் மேன்மையும். ஆமென். தேவனோடு இருப்பதும் அதன் மேன்மையும். மறுபடியும் சொல்றேன், தேவனோடு இருப்பதும் அதன் மேன்மையும். என்ன மேன்மை? தனித்திருக்கும் போது என்ன நடக்குது? வாசிங்க அதனுடைய ஆமென் 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேவனோடு இருப்பவர்களுக்கு மேன்மை என்ன? நம்பர் 1, ஆமென், ராஜ்யத்தின் ரகசியம் அருளப்படும். அல்லேலூயா. ராஜ்யத்தின் ரகசியம். இன்னொரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, தேவனோடு இருப்பவர்கள் ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அவங்களை யாரும் குழப்ப முடியாது, அவங்களை யாரும் வழி தப்பி போக பண்ண முடியாது. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அநேக வழி தப்பி போகிற சில காரியங்களை நாம் வேதத்தில் அநேகர் வேதத்திலிருந்து எடுத்து காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனோடு கூட இருப்பீர்களே ஆனால் நீங்களும் நானும் ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். எதை அறிந்து கொள்ள முடியுமா? என்ன ரகசியம்? ராஜ்யத்தின் ரகசியம். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை குறித்ததான தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பேதுருவை குறித்து பாருங்க. பேதுரு படிப்பறிவல்லாதவன். பேதுரு மீன் பிடிக்கிற தொழிலை கொண்டவன். அல்லேலூயா. மீன் பிடிக்கிற தொழில் இருக்கிற ஆட்கள்கிட்ட நீங்க பேசியிருக்கிறீங்களா? மீன் பிடிக்கிறவங்க கிட்ட நீங்க பேசியிருக்கிறீங்களா? நீங்க பேசிச்சு பாருங்க. அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அவர்கள் கூட நான் தவறாக சொல்லுகிறேன் நினைக்காதீங்க.
நம்ம சிட்டியில பேசுற மாதிரி நாகரிக பழக்கங்கள் அங்கே இருப்பது கொஞ்சம் கம்மி தான். அல்லேலூயா. ஏன்னா எங்களுக்கு தெரியும், நாங்கள் டிடிஐக்கு போயிருந்தோம். டிடிஐக்கு போயிருக்கும் போது நாங்கள் காரில் வந்துட்டு இருக்கிறோம். 3 பசங்க அவன் வேகமாக வந்து முன்னாடி பிரேக் அடித்து நிற்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா எங்கள் காரு போய் என்ன செய்யணும், அவங்க காரை இடிக்கணும். இடித்து அது மூலமாக அவங்க என்ன செய்யணும், ஏதாகிலும் எங்ககிட்ட பறிக்கணும் என்பதற்காக அவங்க போகிறாங்க. இதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அதில் எங்களை விரட்டிட்டு வந்து முன்னாடி நிப்பாட்டிட்டு பிரச்சனை பண்ணுறான். என்ன பிரச்சனை பண்ணுறான், நீங்கள் என் காரை இடிச்சிட்டீங்க, நாங்கள் இடிக்கவே இல்லை அவன் காரை. அவன் சொல்கிறான், என் காரை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, இடிச்சிட்டீங்க. இந்த ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரை பார்த்து இவர் என்னை பார்த்து கெட்ட கெட்ட வார்த்தை என்ன செஞ்சார், பேசினார் அப்படிங்கிற. அவன் சொல்றான், தம்பிங்க வா, இருக்கிறதெல்லாம் யாரு, ஊழியக்காரங்க. இங்க ஊழியக்காரங்க யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. முதல்ல நீ சொல்ற முதல் பாயிண்ட் தப்பு. ஆமா, நாங்க கெட்டவாய் பேசணும் திட்டணும்னு சொல்ற தப்பு. ரெண்டாவது, எங்க காரை இடிச்சிட்டீங்க அப்படிங்கிறீங்க. இடிச்சதுக்கான மார்க் எங்க கார்ல இருக்காம பாரு அப்படின்னா அவனுக்கு அதை குறித்த அறிவில்லை. அவன் சொல்றது எல்லாம் ஆமீன் மிக மிக மோசமான சில வார்த்தைகள் கொண்டு பேசி எங்களுக்கு நீங்க காசு தந்து ஆகணும் அப்படிங்கிறான். இதுக்கு இடையில கிருபையாய் கத்தர் செய்ததை பாருங்க. ஏத்தாப்புல ஒரு போலீஸ் வண்டி வந்த உடனே எங்க இருந்த ஒரு ஆள் சொல்றான், ஏ போலீஸ் இல்லை அப்படின்னு. 2 நிமிஷத்துல அங்க இருந்து 2 பைக்ல இருந்து 6 பசங்களும் காணாம போயிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ தான் ஏத்தாப்புல வந்து ஆள் சொன்னாரு, ஐயா இது வந்து இங்க இருக்கிற பசங்க இவங்க வேலையே இதுதான். இந்த வண்டியை வந்து இந்த சைடு வந்து தனிப்பாதை, பைபாஸுக்கு போகிறதானே ஒரு தனிப்பாதை. இந்த தனிப்பாதையில் போகிற ஆட்களை மறைச்சி காசு பிடுங்கிறதும் இவங்க கிட்ட வம்புத்தனம் பண்ணுறதே இந்த பசங்களோட என்னது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்களுக்கு படிப்பறிவு என்ன செய்யலை இல்லை. அவங்க பேச்சிலே தெரியுது அவங்களுக்கு நாகரீகம் என்பது கொஞ்சம் கூட என்ன செய்யலை இல்லை. அவங்க நாகரீகம் கம்மியாக இருக்குது என்பதை என்ன செய்ய முடியும், நாம் அறிந்து கொள்ள முடியும். கவனிங்க, பேதுரு ஞானத்தில் கம்மியானவன் தான், ஆனால் தேவனோடு அமர்ந்திருந்த படினால அவன் எழுதின ஒவ்வொரு நிருபத்தில் எவ்வளவு ஆழமான சத்தியங்கள் இருக்குது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. பேதுரு நிருபத்தை நீங்க வாசித்து பார்த்திருக்கீங்களா? அதில் அநேக எச்சரிப்புகள், அநேக விழிப்புகள், அநேக ஜாக்கிரதை என்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அவனுக்கு எங்க இருந்து இந்த ஞானம் கிடைச்சது? அவன் தேவனோடு இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் தேவனோடு இருப்போமே ஆனால் முதல் காரியம் சொல்றேன், ரகசியங்கள் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். தானியேலுடைய தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதி பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல தானியேல் சொல்லுகிறான், ராஜா இவ்வளவு சீக்கிரமாய் ஆணை பிறப்பித்தது என்ன? தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு கொஞ்சம் தவணை தர வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய ஆவி தானியேல் மேல் இருந்ததினால் தானியேல் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்தான். அங்க நடந்த காரியம் என்ன? நீங்க வாசிக்க முடிந்தால் வாசிங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை முதலாவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிங்க. ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக, அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, என்னிடத்தில் இருந்து தீர்மானம் பிறந்தபடினாலே நீங்கள் காலந்தாமதம் பண்ணுகிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனை பண்ணி இருக்கிறீர்கள். நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரியாமல் போனால் இந்த உங்கள் எல்லாருக்கும் அந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது. ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது அர்த்தத்தை உங்களால் காணக்கூடும் என்று அறிந்து கொள்வேன் என்றார். நல்லா கவனிங்க, இந்த பகுதி நமக்கு நல்லா தெரியும். ஆகவே என்னை வேகமாக போகிறேன். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் கண்டான். ஆனால் கண் விழித்து பார்த்தால் சொப்பனம் அவனுக்கு மறந்து போயிடுச்சு. இப்போ அவன் சாஸ்திரிகளை அழைத்து, ஜோசியர்களை அழைத்து, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க, ஐயா நீங்க சொப்பனத்தை சொல்லுங்க, நாங்க என்ன செய்றோம், அர்த்தத்தை சொல்றோம். நல்லா கவனிங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன்? தேவனோடு இருக்கிற மனிதர்களுக்கும் தேவனோடு இல்லாதவர்களுக்கும் வித்தியாசத்தை கவனிங்க. தேவனோடு இருந்த தானியேல் அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது கவனிங்க. தேவனோடு இல்லாதவனுடைய வாழ்க்கையில் நடந்தது கவனிங்க. அவங்க சொல்றாங்க, ராஜா நீர் எங்களுக்கு சொப்பனத்தை சொல்லும், நாங்க அர்த்தத்தை சொல்றோம். அவன் சொல்றான், இல்ல நீங்க சொப்பனத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், அர்த்தத்தை தெரியும். அவங்களுக்கு சொல்ல முடியல. ராஜா சொல்றார், இவங்களை என்ன செய்யுங்க, அழித்து போடுங்க. நல்லா கவனிங்க. வார்த்தை பிறந்த உடனே நேரா போய் யார் அழிப்பது ரெடி ஆகுறாங்க அப்படின்னா தானியேலை அழிப்பதுக்கு என்ன செய்றாங்க, ரெடி ஆகுறாங்க. வாசிங்க 15வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 14 வாசிங்க. பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய வாசிங்க ஆரியோகோடே தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி. நல்லா கவனிங்க. எடுத்த உடனே நேரா தானியேலை கொல்ல கிளம்பியாச்சு. அல்லேலூயா.
ஆமென். ஆமென். 13 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்ற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்யும்படி என்ன செஞ்சாங்களா? நல்லா கவனிங்க. பிரச்சனை வந்தோடனே முதல்ல உங்களை தான் தேடுவாங்க. ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் யோசிக்கிறேன். சில நேரம் எங்கள் ஃப்ரெண்ட்லாம் ஃபோன் பண்ணுவான், நல்லா இருக்கும்போது ஃபோன் பண்ண மாட்டான். பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே என்ன செய்வான்? எனக்கு ஃபோன் போட்டு நான் உன்ட்டு ஒரு 1 மணி நேரம் என்ன செய்யணும்? பேசணும். நான் சொல்லுவேன், எங்க பாரு இந்த காரியம் இந்த மாதிரி ஒழுங்கா நடந்துக்க அப்படின்னு சொன்ன பிறகு ஆமேன். அதுக்கடுத்து அவங்க ஃபோன் போட்டு சொல்லுவாங்க, அதில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தந்தார். நான் சொல்கிறேன், எங்கள் ஸ்கூலில் படித்த பசங்களோட அம்மா எனக்கு என்ன செய்வாங்க? ஃபோன் போட்டு அழுதுருக்குறாங்க. ஏப்பா என் பையனை பாரு சர்ச்சுக்கே என்ன செய்ய மாட்டேங்க. நான் சொன்னேன், ஃபோன் போட்டு என்ன செய்யணும்? ஆண்டோட ஜோம் பண்ணுவேன். ஆண்டவரே நான் பேச போகிறேன், நீங்கள் தான் என்ன கொடுக்கணும்? ஞானத்தை கொடுக்கணும், அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரணும். இப்போ அடுத்தவங்க அம்மா பார்க்கும்போது இப்போ நல்லா இருக்கிறான், இப்போ நல்லா சர்ச்சுக்கு போகிறான், இப்போ நல்லா கொயரில் ஆக்டிவாக இருக்கான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆமீன். சில நேரங்களில் ஆமீன் எதுவும் பிரச்சனை அப்படின்னா முதல்ல தேடுறது யாரை தான் தேடுவாங்க? தேவ பிள்ளைகளை தான் தேடுவாங்க. நான் அப்படி சொல்கிறேன், தேவ பிள்ளைகள் செய்வாங்க தேடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க கிட்ட போனால் தான் பிரச்சனைக்கு என்ன செய்யும்? முடிவு வரும். சில நேரம் இப்படியே சொல்லுவாங்க, நீங்கள் தான் பிரச்சனைக்கு என்னது காரணம் கூட சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிற உங்களை கொண்டு தான் பிரச்சனைக்கு முடிவும் ஆண்டவங்க வச்சிருக்கிறாரு. ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அவங்க சொல்லலாம் நீங்கள் தான் காரணம்னு, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ தான் முடிவை கொண்டு வரணும். அதனால தான் அவங்கள உங்ககிட்ட என்ன செய்கிறேன்? கொண்டு வரேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையாக வருது அப்படின்னா ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தேவனோடு இருந்து ரகசியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. எல்லாமே நல்லா போகுது அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க, எங்கேயோ சரியில்லைன்னு அர்த்தம். ஆனால் கொஞ்சம் பிரச்சனை வருது பாஸ்டர், என் கண்ணிலேருந்து கண்ணீர் அப்பப்போ புழுக்குன்னு வருது அப்படின்னா நல்லா யோசிச்சுக்கோங்க, நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கிறத தேவன் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். யானை பிறப்பிச்சது யாருக்கு? எல்லாத்துக்கும் பொதுவா பிறப்பிச்சது. எல்லா ஞானிகள் அங்க கவனிங்க. 2:13 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆமென், ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற தானியேலை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளைன்னு போட்டிருக்குதாங்க. இல்ல, ஞானிகளை கொலை உடனே இவங்க யாரை தேடுறாங்க? தானியேலையும் அவன கூட்டாளிகளையும். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களை உடனே தேடுறாங்க, நீங்க விசேஷித்தவர்கள். ராமீன் வரமாட்டேங்க பாருங்களேன். ராமீன் வரமாட்டேங்க பாருங்களேன். அல்லேலூயா. எங்கேயோ ஒரு பிரச்சனை நடக்க உடனே அந்த ஆளை பிடிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க புரிஞ்சுக்கணும், நம்ம தான் யாரு? விசேஷித்தவர்கள். பிரச்சனை நம்ம கிடையாது, நம்மகிட்ட தான் என்ன வரணும்? முடிவு வரணும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமான வாய்க்காலா தான் வச்சிருக்கிறாரு. ஆமீன் வரமாட்டேங்க பாருங்களேன். சிலருக்கு நம்பிக்கையே இல்லை. அல்லேலூயா. நானா ஆசீர்வாதமான வாய்க்காலா அப்படின்னா சிலர் அப்படியே யோசிக்கிறீங்க, இல்லை வாய்ப்பே இல்லை அப்படிங்க. இல்லை, நீங்க தான், ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நீங்க தான் ஆசீர்வாதமான வாய்க்கால். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தான் எப்படி வச்சிருக்கிறாரு? ஆசீர்வாதமான வாய்க்கால். சரி, காரியத்துக்கு வந்துடுறேன். தானியேலும் அவன் சகோதரரும் ஜெபித்தார்கள், சிநேகிதரும் ஜெபித்தார்கள். ஜெபித்த போது ஆண்டவர் அர்த்தத்தை வெளிப்படுத்தினார், ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தார். அங்கே பாருங்க, அதே அதிகாரம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 47வது வசனத்தை வாசிங்க. ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவரும் இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. ஆமென். தேவனோடு இருந்தால் ரகசியங்களை அறிய முடியும். வாயத்துல சொல்லுவாங்க, ரகசியங்களை அறிய முடியும். நான் சொல்றேன், நீங்க வேற யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில பிரச்சனை வந்த உடனே ஏதாச்சும் ஒரு தீர்க்கதரிசியில போய் தலையை என்ன செஞ்சிடணும்? காமிச்சிடணும். ஏதாச்சும் ஒரு வல்லமையான ஊழியக்காரர். ஏன்னா நம்ம சர்ச்சில் இருக்க ஆட்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய எண்ணம் என்ன அப்படின்னா, உலகத்திலேயே பெரிய வல்லமையான ஆட்கள்கிட்ட தான் வல்லமை இருக்குன்னு நினைக்கிறீங்க. அப்படி அல்ல. இது எல்லா சர்ச்சில் இருக்கிற பிரச்சனை. அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேங்க பாருங்களேன். அல்லேலூயா. பிரச்சனை என்ன? நாம தேவ சமூகத்தில் போகாம நாம மற்றவங்க கிட்ட தேடுகிற உங்களுடைய தேடல் ஒருபோதும் தேவனுடைய சமாதானத்தை, நிம்மதியை, விடுதலையை கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. நான் சொல்றேன், தேவ சமூகத்தில் தேட பழகுங்க. தானியேல் தேவ சமூகத்தில் அமர்ந்து தேடினதனுடைய அடையாளத்தை பாருங்க. அவனுடைய வாயிலிருந்து ராஜா, ஒரு புறஜாதியானுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தானியேல் 2:47, மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனம். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களுடைய சிலருடைய வாழ்க்கையில் நான் விக்கிரக கோட்டைக்குள்ளே இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனோடு அமர்ந்திருங்கள். அல்லேலூயா.
தேவனோடு இருக்கும்போது என்ன மேன்மை வெளிப்படும்? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக வழிகளை திறப்பார். நீங்கள் பல காரியங்களை ஆமென் சிந்தித்து செயல்பட முடியாத இடங்கள்ல ஆமென் சிந்தித்து செயல்படக்கூடிய அபிஷேகத்தை, ஞானத்தை, வரங்களை, கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்து உங்களை பயனுள்ள பாத்திரமாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்ற வார்த்தை கவனிங்க. தனித்திருக்கிறவருடைய மேன்மை என்ன? அவர்கள் ரகசியங்களை அறிந்து கொள்வார்கள். நான் சொல்றேன், ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிற அபிஷேகத்தை ஆண்டவர் உங்க மேல் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையின் மேன்மை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நீங்க உங்களையே தாழ்மை மனப்பான்மையில வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றேன், தாழ்மை முக்கியம், தாழ்வு மனப்பான்மை முக்கியம் அல்ல. எது முக்கியம்? தாழ்மை. உங்களுக்குள்ளாக தாழ்மை இருக்கணும். ஒரு இவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும், ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஆமீன், ஒரு சபையில ஆமீன் ஒரு அம்மா ஸ்வீப்பிங் பண்ணிருக்காங்க. அந்த அம்மா யார் அப்படின்னா, அந்த ஏரியாலே அந்த அம்மா தான் பெஸ்ட் டாக்டரா. ஒரு சபையில ஒரு அம்மா என்ன செஞ்சிட்டு இருக்கான்? ஸ்வீப் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த அம்மா தான் யார் அப்படின்னா, அந்த ஏரியாவிலேயே பெஸ்ட் டாக்டர். ஒரு சபையில ஒரு ஆள் சேர் போடுறாரா, கலெக்டரா. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நம்மள 4 சேரை தூக்க சொன்னா முறைக்கிறோம். என்னையவா தூக்க சொன்னீங்க நீங்க? அது தூக்க ஆள் இருக்கான், டேனி இருக்கான். டேனி, நாங்கள் சொல்கிற மாதிரி இப்போ சில சொல்ல பழகிருக்கேன். டேனி டேனின்னு யாருமே கூப்பிடக்கூடாது சொல்லிட்டேன். டேனியை கூப்பிடுற ஒரே உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது, எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இல்லை லூயா? ஆமாம், எல்லாருக்கும் இந்த சபையில் பங்கு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. டேனின்னு சொல்கிறது யார் மட்டும் தான் சொல்லுவோம்? நாங்கள் மட்டும் தான் சொல்லுவோம். நீங்கள் உங்களுடைய பங்கை நிறைவேற்றும்படியாக தான் இந்த சபைக்கு வருகிறீர்கள். அல்லேலூயா. ஆகவே உங்கள்கிட்ட ஒரு வேலையை சொல்லும் போது நீங்கள் திரும்பிக்கிட்டு டேனி அப்படிங்கிற டயலாக்லாம் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, உங்களுக்குன்னு ஒரு பங்கு என்ன செய்யுது இருக்குது. அந்த ஊழியக்காரர் சொன்னார், அந்த சபையை ஆசீர்வதிப்பது காரணம் என்ன தெரியுமா? அந்த சபையை பெருக்குகிற ஒரு பெரிய டாக்டர், அந்த சபையில் சேர் போடுறவங்க ஒரு பெரிய அந்த ஏரியா கலெக்டர், அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் ஏழை முதற்கொண்டு பணக்கார வரைக்கும் வித்தியாச வேறுபாடு இல்லாமல் அவங்க சபைக்கென்று அவங்க உத்தரவாதத்தோடு செயல்படுறாங்க. அந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுக்குன்னு சொல்லி உத்தரவாதத்தை நீங்க என்ன செய்யணும்? எடுக்க தெரியணும். ஆமென். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? சபைக்கு வர்ற உங்களுக்கு எனக்கும் ஆமீன் உத்தரவாதம் வேணும். அந்த வாரத்தில் பாருங்க, ஆமீன் மூப்பர்கள் அப்படிங்கிற ஒரு அனுபவம் நம்மளுக்கு வேணும். யார் யார் வரல ஆமீன் ஃபோன் போட்டு வேற எதுவும் பேசாதீங்க. சிஸ்டர், நான் உங்களுக்காக என்ன செய்கிறோம்? ஜபிக்கிறோம். நீங்க என்ன கவலை, என்ன பிரச்சனை, அதெல்லாம் கேட்காதீங்க. தயவு செய்து கேட்காதீங்க. ஆமீன் கேட்க கேட்க பிரச்சனை பெருசாகிட்டு தான் இருக்கும். நீங்க அதெல்லாம் கேட்காதீங்க. ஃபோன் போட்டு நீங்க வரல, ஏதோ பிரச்சனையா? ஆமா அப்படின்னா சரி, பிரச்சனை நான் ஜோம் பண்றேன். என்ன ஆச்சு? எங்களுக்கு ஏதோ பலவீனம். பரவாயில்ல, பலவீனம் தானே, என்ன பலவீனம் சொல்ல வேண்டாம், நான் ஜோம் பண்றேன். அல்லேலூயா. எதுவும் கேட்காதீங்க. குடும்பத்தில் பிரச்சனையா? என்ன ஆச்சு? யாருக்கு பிரச்சனை? அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. ஆமீன். குடும்பத்தில் பிரச்சனையா? சரி பிரதர், யாருக்கு பிரச்சனை? எனக்கும் என் கணவனுக்கும். சரி ஜோம் பண்றேன். எனக்கு என் பிள்ளைக்கும். சரி நான் ஜோம் பண்றேன். அவ்வளவுதான். என்ன பிரச்சனை, என்ன சண்டை நடந்துச்சு, என்ன பாத்திரம் உருண்டுச்சு, என்ன சிக்ஸர் போச்சு, என்ன 4 போச்சு, அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. யார் அடிச்சா, யார் முகத்துல காயம் விழுந்துச்சு, அந்த கேள்விக்கு இடம் இல்லை. ஒரே ஒரு ஜெபம் சொல்லுங்க, நான் உங்களுக்காக நினைச்சேன், ஜோம் பண்றேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலுக்கு தடை என்ன செய்வீராக. அவ்வளவுதான். நான் சொல்ற, சபையில அப்படி ஜெபிக்கிற நபர்கள் என்ன செய்யணும்? வேணும். எலும்புன்னு சொல்லல, என்ன சொல்றேன்? வேணும். இருக்கிறீங்க, எலும்பி இருக்கீங்க, ஆனா செயல்பட மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், வேணும். என்ன செய்யணும்? வேணும். யாராச்சும் ஆண்கள் மத்தியில் ஒருத்தர் உத்தரவாதம் எடுக்கணும். அந்த வாரத்தில் யாரும் வரலையா? அவங்க ஃபோன் போடும்போது, என்ன நீங்க பெரிய ஆள் மாதிரி என்ன ஃபோன் போடுறீங்க அப்படின்னு திட்டினாலும் பரவாயில்ல, நீங்க ஃபோன் போட்டு, ஐயா நீங்க வரல, நாங்க உங்களை என்ன செய்யறோம்? ஆமேன் எதிர்பார்க்கிறோம், அதை சொல்லணும் தான் கால் பண்ணேன், வச்சிருங்க, அவ்வளவுதான். அல்லேலூயா. திருப்பி அந்த ஆள் வரலையா? ஃபோன் போடுங்க. அட்டன் பண்ணலையா? பரவாயில்ல. அட்டன் பண்ணாங்களா? திட்டினாங்களா? திட்டு வாங்கிக்கோங்க, வாங்கிக்கிட்டு சொல்லுங்க, பரவாயில்ல, நாங்கள் உங்களை என்ன செய்கிறோம்? என் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். அல்லேலூயா. அந்த வசனம் எப்போ நிறைவேறும்? இப்படிதான் நிறைவேறும். அல்லேலூயா. ஆமாம், நான் சொல்லிட்டு வந்த காரியத்துக்கு வந்துடுறேன். தரிசனம். தேவ பிள்ளைகள் ஆமாம் இந்த நாளில் தேவனோடு இருப்பார்கள், ஆனால் அவர்கள் ரகசியங்கள் என்ன செஞ்சுக்குவாங்க? புரிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. ரகசியங்கள் என்ன? ஆமாம், தேவன் உங்களுக்குள்ளாய் வைத்திருக்கிறதான அந்த வெளிப்பாடு, அந்த வல்லமையின் கரம் உங்கள் மேலே இருக்கிறத நீங்கள் உணர 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 நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. அதை மேற்கொண்டு ஜெயமாய் வாழ்வீர்கள். அல்லேலூயா. அவர் ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா. ஆமென். ரகசியத்தை ஆமென் அறிந்து கொள்ள வேண்டியதான கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் என்ன செஞ்சிருக்கிறார்? தந்திருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, தனித்திருக்கிறவர்களுடைய இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? ஆவிக்குரிய அடையாளங்களை பெற முடியும். என்ன பெற முடியுமா? ஆவிக்குரிய அடையாளங்களை பெற முடியும். என்ன ஆவிக்குரிய அடையாளங்கள்? அதுல பாருங்க, இரண்டாவது ஆமென் 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 மார்க்கு 4ஆம் அதிகாரம் அதனுடைய ஆமென் 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஒருவர் மார்க்கு 4:12 வாசிங்க.
அவர்கள் குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது. இது ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய அடையாளங்களை பெற முடியும் என்று சொல்வதனுடைய அடையாளத்தை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை கவனிங்க. அவர்கள் குணப்படாத படிக்கும். முதல் காரியம், மேல நம்ம ஒரு உவமையை பார்த்தோம். என்ன உவமையை பார்த்தோம்? விதைக்கிற ஒருவன் என்ன செஞ்சான்? விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் எங்கே விழுந்தது? வழி அருகே. சில விதைகள் எங்கே விழுந்தது? கற்பாறை. சில விதைகள் எங்கே விழுந்தது? முள்ளுள்ள இடங்கள் விழுந்தது. அப்படிப்பட்ட நபர்களை குறித்து தான் ஆண்டவர் இங்க பேசுகிறார். 12ஆம் அதிகாரத்தில் நீங்க 12வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றார், அவர்கள் குணப்படாத படிக்கும். என்ன படாத படிக்கும்? குணப்படாத படிக்கும். அப்போ தேவனோடு இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னா, அந்த 2வது காரியத்தை கவனிங்க. ஆவிக்குரிய அடையாளத்துல முதல் காரியம் என்ன அப்படின்னா, விடுதலையை காண்பார்கள். என்ன காண்பார்கள்? விடுதலையை காண்பார்கள். அப்ப என் வாழ்க்கையில குணமாகவில்லை அப்படின்னா ஒன்ன புரிந்து கொள்ள வேண்டும், நான் தேவனோடு இருக்கிற உறவுல ஏதோ ஒரு விரிசல் என்ன செய்யுது? இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஆமீன் வர மாட்டேங்க பாருங்களேன். அல்லேலூயா. தேவனோடு இருக்கிற உறவுல என்ன இருக்கிறது? விரிசல் இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஆமீன். விடுதலையை அவர்கள் குணப்படாத படிக்கும். யாருக்கு? ஆமீன். புறஜாதிகள், புறம்பே இருக்கிறவர்களுக்கு, தனித்து இருக்கிறவர்களுக்கு அல்ல, தேவனோடு இருக்கிறவர்களுக்கு அல்ல, தேவனை விட்டு புறம்பே இருக்கிறவர்களுக்கு. அந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 11வது வசனத்தை வாசித்தோம் பார்த்தீங்களா? அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தை ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் என்ன செய்யப்படவில்லை. அந்த புறம்பே இருக்கிறவர்கள் யார் அப்படின்னா, அந்நியர்கள் மாத்திரம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்நியர்கள் மாத்திரம் அல்ல, புறஜாதியர்கள் மாத்திரம் அல்ல, தேவனோடு தனித்திராதபடி, தேவனோடு இணைந்திராதபடி, தங்களை தேவனோடு பிரித்து கொண்டு நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது என்ன? அங்க முதல் காரியம் அவங்க சொல்றாரு, அவர்கள் குணப்படாத படிக்கு. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில விடுதலை வேண்டும் என்றால் நம்பர் 1, நாம் யாரோடு இருக்க வேண்டும்? தேவனோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனோடு இருப்பவர்களுக்கு முதல் அடையாளம் என்ன? அவர்கள் ரகசியங்கள் அறிந்து கொள்வார்கள். 2வது, அவங்களுடைய வாழ்க்கையில விடுதலையை காண்பார்கள். 2வது என்ன காண்பார்கள்? விடுதலையை காண்பார்கள். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில விடுதலை வேண்டும் என்றால் நாம் வேற எங்கேயோ போய் அமர்வதல்ல, தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும்? அமர வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எந்த மனிதன் உங்களுக்கு விடுதலை கொண்டு வர போகிறது இல்லை. எந்த மனிதன் போய் நீங்கள் எவ்வளவு கதையாக பேசினாலும் அவனால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, அவளால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த சகோதரன், அந்த சகோதரி ஒரு அளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் உதவி செய்ய முடியுமே ஒழிய அவங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் விடுதலையை தருகிறவர் யார்தான்? அந்த சத்தியத்தை முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமென். விடுதலையை பெற முடியும். யார்? தேவனோடு இருப்பவர்கள். தேவனோடு இருப்பவர்களுடைய மேன்மை என்ன? நம்பர் 1, ரகசியங்கள் அறிந்து கொள்வார்கள். நம்பர் 2, ஆமென், விடுதலையை என்ன செய்வார்களாம்? பெற்றுக்கொள்வார்கள். என்ன செய்வார்களாம்? விடுதலையை பெற்றுக்கொள்ள. நல்லா வாயை திறந்து சொல்லுங்களேன், விடுதலையை. அந்த வார்த்தையை வாயை திறந்து அறிக்கையிடுங்க பார்க்கலாம், விடுதலை. நல்ல வாயை திறந்து மனப்பூர்வமாக அறிக்கையிடுங்க பார்க்கலாம், விடுதலை. அல்லேலூயா. அந்த வார்த்தை கவனிங்க. 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. வசனத்தை கேட்ட உடனே ஆமென், சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படும். அந்த வார்த்தை கவனிங்க. அந்த வார்த்தை கவனிங்க. இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற பலி அருகே ஆனவர்கள். குணப்படாதபடிக்கு போக வேண்டிய காரணம் என்ன? இன்னைக்கு அந்த காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை சில நேரம் வழி அருகே விதைக்கப்பட்ட விதையாய் மாறி விடுகிறது. அல்லேலூயா. நல்லா கேட்குறோம், ஆனால் கேட்ட உடனே அதை என்ன செஞ்சிருந்தோம்? மறந்துடுதோம். நல்ல செய்தி நேரத்தில் ஆமென், தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேரம் வருது, ஆனால் சத்துரு சோர்வை கொடுத்து அப்படியே கண்ணை மூட வச்ச உடனே நம்மளும் அவன் கூட சேர்ந்து என்ன செஞ்சுக்கிறோம்? கண்ணை மூடி தூங்கிடுறோம். தூங்குறதுனால வசனம் உள்ள போக மாட்டேங்கி அந்த வசனத்தினுடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில் நடக்காதபடி சத்துரு அதை முற்றிலுமாய் அழித்து போடுகிறான். அல்லேலூயா. அதான் சொல்றேன், செய்தி நேரத்தில் என்ன செய்யாதீங்க? தூக்கத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. கிளைமேட், நல்ல கிளைமேட், நமக்கு ஆண்டவர் நமக்கு வெப்பத்தெல்லாம் மாற்றி குளுமையை கொடுத்துருக்கிறாரு. அதனால நம்ம கண்ணை மூடி என்ன செஞ்சிடக்கூடாது? தியானம் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. பகலில் குளிர்ச்சியான வேலையில் இயேசு ஆதாம் ஏவாளோடு கூட என்ன செஞ்சாராம்? நம்ம உலாவை பெறக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவ வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா.
நான் ரெண்டாவது சொல்றேன், விடுதலை. அந்த இடத்துல வார்த்தை கவனிங்க, விடுதலை. குணப்படாதபடிக்கு அவர்கள் வாழ்க்கை, புறம்பே இருக்கிறவருடைய வாழ்க்கை குணப்படாதபடிக்கு போவதற்கு காரணம் என்ன? சத்துரு வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் வசனம் எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்கிறது? உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் வசனத்தை நாம் எந்த அளவுக்கு முதன்மைப்படுத்துகிறோம்? உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் வசனத்தை நாம் எந்த அளவுக்கு வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், அறிக்கையிடுகிறோம்? அதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையை தேவன் தருகிறார். ஆமென். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஆமென் 2 வசனத்தையாச்சும் என்ன செய்யுங்க? மனப்பாடம் பண்ண பழகுங்க. 5 வசனத்தையாச்சும் என்ன செய்யுங்க? மனப்பாடம் பண்ண பழகுங்க. மெமரி பவர் உங்களுக்கு கூடும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வர்ற போராட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய வார்த்தைகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். இந்த ஆலோசனையை கொஞ்சம் ஏற்றுக்கோங்க. எத்தனை வசனம் படிக்கணும்? ஒரு 5 வசனமாச்சும் என்ன செய்யணும்? வாழ்க்கைகள்லாம் எத்தனை வசனம் படிக்கணும்? டெய்லி எத்தனை வசனம் படிக்கணும்? 5 மெமரி வாஸ் படிக்கணும். என்னென்ன மெமரி வாஸ் படிச்சிங்க அப்படிங்கிறத அந்த வாரம் சண்டே கிளாஸ் டீச்சர்கிட்ட வந்து என்ன செய்யணும்? ஒப்பிக்கணும். உங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர் உங்ககிட்ட 2 வசனமாக என்ன செய்யணும்? ஒப்பிக்கணும். இப்படியே மாற்றி மாற்றி என்ன செய்யுங்க? ஒப்பிச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஆமாம். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஆமென், ஜெபிக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க? ஜெபிங்க. உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைங்க என்ன செய்யும்? ஜெபிக்க. ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு அப்பா என்ன செய்கிறார் அப்படின்னா, அம்மா வீடை பெருக்கும் போது கீழே கிடக்க பொருள் எல்லாம் தூக்கி தூக்கி என்ன செய்கிறாரு? சோஃபாவில் வச்சு ஒதுங்குறாரு. கீழே தரையை என்ன செய்கிறாரு? ஒதுக்குறாரு. இப்போ அப்பா திடீர்னு வெளியில் போயிட்டாரு. அம்மா பெருக்கிறாங்க. சின்ன பையன், 3 வயசு கூட இருக்காது அந்த பையனுக்கு. 3லேருந்து 4 வயசு தான் இருக்கும் அந்த பையனுக்கு. பால் பாட்டில் கையில் வச்சு குடிச்சிட்டு இருக்கான். அந்த பையன் அம்மா பெருக்கிறாங்க உடனே, அப்பா வீட்டில் உடனே இவன் ஆட்டோமேட்டிக்காக போய் என்ன செய்கிறான்? கீழே கிடக்க பொருளை தூக்கி என்ன செய்கிறான்? சோஃபாவில் வைக்க ஆரம்பிக்கிறான். காரணம் என்ன? அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. அவன் என்ன செய்கிறான்? பார்க்குறான். எல்லாம் கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர வேண்டும் என்றால் இந்த வசனத்தை யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வாசிக்கணும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? டெய்லி ஒரு 2 வசனத்தையாச்சும் என்ன செய்யுங்க? மனப்பாடம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்களும் படிங்க. நான் சொல்கிறேன், எல்லாமே கற்றுக் கொடுக்கலாம். இதை கற்றுக் கொடுக்க மறந்து விட்டோமே ஆனால் பின்பு நாம் ஆமென் இதை கற்றுக் கொடுக்க முடியாத அளவுக்கு சத்ரு இதை மறக்கடிக்க பண்ணுவான். ஆமென். ஆகவே சொல்கிறேன், சிறு பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்யுங்க? வளர்த்து விடுங்கள். அல்லேலூயா. ஆமென். விடுதலை வேண்டும் என்றால் வசனம் இதயத்துக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். அவர்கள் குணப்படாத படிக்கு, 12வது வசனத்தை கவனிச்சு பாருங்க. அவர்கள் குணப்படாத படிக்கும். அதுக்கு நான் சொல்றேன், தேவனோடு இருப்பவர்களுக்கு தேவன் விடுதலையை தருகிறார். ஆனால் விடுதலையை தர விடாதபடி எது தடுக்கிறது என்றால் தேவ வசனத்தை பிடுங்கி போடுகிற சத்துரு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில சத்துருவுக்கு இடம் கூடாது இருப்போமாக. அல்லேலூயா. அதனால தான் எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்றார், இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. ஏன்? இந்த இருதயம் தேவனுடைய வார்த்தையை காத்துக்கொள்ளல என்றால் நம்முடைய வாழ்க்கையில விடுதலையை நாம் பார்க்க முடியாது. அல்லேலூயா. நமக்குரிய எல்லா விடுதலையும் ஆண்டவர் சிலுவையின் மூலமாய் செய்த எல்லா அற்புதத்தையும் ஆமென் ஆசீர்வாதத்தையும் இந்த வேதாகமும் நமக்கு என்ன செய்கிறது? சத்தியமாய் சுவிசேஷமாய் அறிவித்திருக்கிறது. இதை வாசிக்க 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 இந்த வேதாகமத்தில் இருக்கிற வேத வசனத்தை நீங்கள் அறிக்கையிட அவருடைய தழும்புகளால் சுகமான யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவர், அது மாத்திரமல்ல யெகோவா நிசி, எனக்கு ஜெயம் தருகிறவர். ஆமென். வேத வசனத்தை எடுத்து நீங்க வாயை திறந்து அறிக்கையிட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில விடுதலையை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அவர்களுக்கோ அது அருளப்படவில்லை. அல்லேலூயா. உங்களுக்கு அது அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் பேசுகிறார் உங்களோடு. நீங்கள் தேவனோடு தனித்திருங்கள். உங்கள் வாழ்க்கையின் விடுதலையை கர்த்தர் துணிதமாய் சீக்கிரமாய் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய விடுதலையை அவர் காண்பிப்பார். அல்லேலூயா. 2வது, தேவனோடு இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னா ஆமென் விடுதலையை காண்பார்கள். 3வது, வேகமாக சொல்லி சில காரியத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமென் அவர்கள் தெய்வீக இரக்கத்தை பெறுவார்கள். என்ன பெறுவார்களாம்? தெய்வீக இரக்கத்தை. 2வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் குணப்படாத படிக்கும். ஆமென் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும். 2வது கவனிங்க, தெய்வீக இரக்கம். தெய்வீக இரக்கம். 1வது பார்த்தோம் ரகசியங்கள், 2வது பார்த்தோம் விடுதலை, 3வது பார்த்தோம் தெய்வீக இரக்கம் பெறுவார்கள். ஆமென் தெய்வீக இரக்கம்
பெறுவார்கள். தெய்வீக இரக்கம் என்றால் என்ன? ஆமென், பாவங்கள் அற தங்களை முற்றிலுமாய் ஆமென் மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆமென், நீங்க அதே அதிகாரம் கீழே வாசித்து பாருங்க. ஆமென், 16வது வசனத்தை வாசிங்க. அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் ஆமென் உண்டான உடனே இடர் அடைகிறார்கள். இவர்களே கற்பாரை, இவர்களே நான் சொல்றேன், இவர்களே ஆமென் பாவம் மன்னிக்கப்படாத வாழ்க்கையை வாழ்கிறவர்கள். அல்லேலூயா. தெய்வீக இரக்கம் பெறாதவர்கள். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். உங்களை என்னைய மீட்டெடுத்திருக்கிறார். நான் சொல்றேன், அவரோடு இல்லை அப்படின்னா மறுபடியும் நம்முடைய வாழ்க்கை முன் நிலைமைக்கு போய்விடும் என்பதை தான் தேவன் இங்கே தெளிவாக பேசுகிறார். அல்லேலூயா. தெய்வீக இரக்கம் வேண்டும் என்றால் நீங்கள் தேவனோடு ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? உறவாட வேண்டும். ஆமென். கடைசி அடுத்த வார்த்தைக்கு நான் கடந்து சொல்லுகிறேன். ஆமென், தரிசனம் உடையவர்களாக வாழ்வார்கள். எப்படி வாழ்வார்களாம்? தரிசனம் உடையவர்களாக. அதே அதிகாரம் 12, அதே மார்க் 4:12 வாசிக்கிறோம். அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும். அடுத்து பார்க்கிறோம், அவர்கள் கண்டும் காணாதவர்களுமாய். இதோட அர்த்தம் என்ன? அவர்கள் சத்தியம் என்னது என்பது அறிந்தும் அதன்படி அவர்களால் என்ன செய்ய முடியல? வாழ முடியல. வாசிங்க அதே அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகும் இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று இவர்களே முள்ளுள்ள இடங்களில் என்ன செய்யப்பட்டவர்களாம்? விதைக்கப்பட்டவர்கள். இவர்களே, நான் இந்த இடத்துல சொல்லும் போது, அவர்கள் கண்டும் காணாதவர்களாய் கேட்டும் உணராதவர்களாய் இருக்கிற ஜனமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் தேவன் தரிசனம் உள்ள ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. வில்லியம் கேரிக்குள்ள தரிசனம் இருந்துச்சு. வில்லியம் கேரிக்குள்ள என்ன இருந்துச்சு? தரிசனம் இருந்துச்சு. ஆகவே தான் இந்தியாவை தேடி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. ஆமென். ஹட்சன் டெய்லருக்குள்ளாக தரிசனம் இருந்தது. ஆகவே தான் அவர் சைனா தேசத்துல போய் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. ஹட்சன் டெய்லர் யாரு? எங்க பார்த்துருக்கிறீங்க? இந்த மாச கேலண்டரை பார்த்தீங்கன்னா என்ன செய்யும்? தெரியும். அல்லேலூயா. ஹட்சன் டெய்லருங்கிறது இந்த மாதத்தில் கேலண்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சீனாவுக்கு போய் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினவர். சிறு வயதிலே தரிசனம் இருந்து சீனாவுக்கு போய் பல சபைகளை ஸ்தாபித்து பல மிஷினரிகளை அங்கே அழைத்து கொண்டு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கினவர் ஹட்சன் டெய்லர். காரணம், அவருக்குள்ளாக என்ன இருந்தது? தரிசனம். இன்னைக்கு உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக என்ன இருக்கிறது? இன்னைக்கு அதான் கேள்வி. வசனத்தை குறித்த தரிசனம் இருக்கிறதா? நான் உங்களில் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொன்னாரே. இந்த வசனத்தை குறித்த தரிசனம் உங்களுக்குள்ள இருக்கும்னா சூழ்நிலைகளை பார்த்து நீங்க தேவனை விட்டு பின்வாங்க மாட்டீங்க. ஆமென். அந்த இடத்துல வாசிக்கப்பாங்க, வசனத்தை கேட்டு உலக கவலைகள் ஐஸ்வர்ய மயக்கங்கள் மற்றவைகளால் உண்டான இச்சைகள் உட்பிரவேசித்து வசனத்தை என்ன செஞ்சதா? நெருக்கி போட்டது. இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள தரிசனம் இல்லை என்றால், கண்ணிருந்தும் காணாதவர்களாய் காரிருந்தும் கேளாதவர்களாய் இருப்போமே ஆனால் நீங்களும் நானும் தேவனுக்காக வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. அல்லேலூயா. நீங்க சொல்ற தரிசனம் உடையவர்களாய் வாழும்படிக்கு கர்த்தர் நம்மை என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைத்து. கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமென். நீங்கள் தேவனோடு இருப்பதால் கிடைக்கிற மேன்மை என்ன? 20வது வசனத்தை, ஆமென், அதே அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றால் பூரண ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. தேவனோடு இருக்கிறவருடைய மேன்மை குறித்து பார்க்குறோம். நம்பர் 1 பார்த்தோம், ரகசியங்கள் என்ன செய்வாங்க? ஐயா, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தருகிறார். ஆமென். நான் சொல்றது இந்த வார்த்தையெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையோடு கனெக்ட் ஆனது. ஆமென். இந்த வார்த்தையெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறதை உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிறேன். நீங்கள் ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிறவர்களாய் வளர வேண்டும். 2வது சொன்ன வார்த்தை கவனிங்க, நீங்கள் விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். 3வது சொன்ன வார்த்தை கவனிங்க. ஆமென். 3வது சொன்ன வார்த்தையை மறந்துடாதீங்க. ஆமென். நீங்கள் தெய்வீக இரக்கம் பெற்றவர்களாய் வாழ வேண்டும். 4வது சொன்ன வார்த்தை கவனிச்சுக்கோங்க, நீங்கள் தரிசனம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். 5வது சொல்றேன், பூரண ஆசீர்வாதம் பெற்று கொண்டவர்களாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தான் சொல்றேன், நீங்கள் தேவனோடு என்ன செய்யுங்க? தனித்திருங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் எதை வைத்திருக்கிறாரா? பூரண ஆசீர்வாதத்தை. அல்லேலூயா.
தேவனோடு தனித்திருந்த நபர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆபிரகாம் தேவனோடு தனித்திருந்த போது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை என்ன செஞ்சாரு? கொடுத்தார். ஆண்டவர் ஈசாக்கை மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் கொடுத்தார். அவனுடைய வேலைக்காரன், ஆமென், வேலைக்காரனாகி எலியேசர் சொல்ற வார்த்தையை நீங்க 24ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் வாசிங்க. 24:1 ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையை முதல்ல வாசிங்க. ஆபிரகாம் வயது சென்று வாசிங்க. கர்த்தர், அந்த வார்த்தை கவனிங்க, கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும், எந்த காரியங்களிலும்? இப்போ அவனுடைய வேலைக்காரனாகி எலியேசர் சொன்ன வார்த்தையை வாசிங்க. 35வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என் எஜமானை மிகவும், அந்த வார்த்தை கவனிங்க. கர்த்தரோடு இருக்கிறவங்களோட வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்? சகல காரியத்திலும் ஆசீர்வாதம், மிகவும் ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் இந்த காலைவேளை ஒன்று சொல்ல ஒரு, நீங்கள் யாரோடு இருக்கிறீங்க? ஆமென். அது உங்களுக்கும் தேவனுக்கும் உரியது. வேதவசனம் சொல்கிறது. ஆமென். இன்னைக்கு அப்பா சொக்கமட்டில் செய்து கொடுக்கும்போது இதை சம்பந்தப்படுத்தி பேசினதுனால இந்த வார்த்தை எனக்கு ஆமென் மிகவும் ஒரு தொடுதலாக இருந்தது. ஆமென். 2 கொரிந்தியர் அதனுடைய 6ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய், அந்த வார்த்தை கவனிங்க. தனித்து இருக்கிறது அப்படிங்கிறது அடையாளத்தை கவனிங்க. பிரிந்து போய் அப்படின்னா உலகத்தை விட்டே தூரம் போயின்னு சொல்லலை. அடுத்த வார்த்தை சொல்ற கவனிங்க. அசுத்தமானதை என்ன செய்யாதீங்க? தொடாதிருங்கள் நான் என்று, அந்த வார்த்தை கவனிங்க. தொடாதிருங்கள் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். நான் அந்த காலவேளை உங்களை நினைப்பூட்ட விரும்புகிறேன். தனித்திருக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்களிடத்தை எதிர்பார்க்கிறார். காரணம், நீங்கள் தரிசனம் உடையவர்களாய் மாற வேண்டும், ரகசியங்களை அறிந்து கொள்ளவர்களாய் மாற வேண்டும், விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், தெய்வீக இரக்கமுடையவர்களாய் வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்றால் நாம் தனித்து இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? பிள்ளைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார், குடும்பங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார், வேலையை ஆண்டவர் தந்திருக்கிறார், சொந்தங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார், பந்தங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார், சமாதானத்தை தேவன் தந்திருக்கிறார், விடுதலை தேவன் தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம், மகிழ்ச்சி. ஆனால் அதை உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு தேவனை விட்டு பிரிய இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் தேவனோடு தனித்திருக்க முடிய அனுபவத்திற்குள்ளாக உங்களை கொண்டு வாருங்கள். ஆண்டவர் இந்த காலவேளை தெளிவாய் பேசுகிறார். உங்களை கொண்டு சில காரியங்களை தேவன் செய்ய விரும்புகிறார். ஆவிக்குரிய விதத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். எப்படியா? நீங்கள் தரிசனத்தை காண்கிறவர்களாய், ஆமென், நீங்கள் தெய்வீக விடுதலையை அனுபவிக்கிறவர்களாய், ஆமென், தெய்வீக இரக்கத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், தரிசனம் உடையவர்களாய், ஆமென், ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிறவர்களாய், கடைசியாக சொல்கிறேன், எல்லாவற்றிலும் பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, உலக பிரகாரமான வாழ்க்கை, வேலைகள் எல்லாவற்றிலும் பூரண ஆசீர்வாதம் உடையவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல எழுமி நிற்கலாமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுமி நின்று ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரை உம்மோடு கூட இருக்க எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர், எல்லாரும் எழுமி நில்லுங்க, வேகமாக எழுமி நில்லுங்க பார்க்கலாம். ஆமென். கண்களை மூடி ஆண்டுடைய முகத்தை நோக்கி பாருங்க. ஆமென். எல்லாரும் எழுமி நின்று கண்களை மூடி, ஆண்டவரை நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பின்புதான் யாருனாலும் தேவ ஆலயத்தை விட்டு வெளியில போன ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்திற்கு வாங்க. உங்க இஷ்டத்துக்கு கிளம்பி போகிற நேரம் அல்ல இது. தேவனோடு உங்களை அர்ப்பணிக்கிற நேரம். ஆண்டவரே, இந்த காலை வேளை என்னோடு கூட நீங்க பேசின நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, வாயை திறந்து பேசுங்க. ஆண்டவரே, என்னோட பேசின வார்த்தைக்காக நன்றி. நான் எதிர்பார்த்த அளவுக்கு இன்னைக்கு ஆமென் இந்த காலை வேளையில ஆண்டவரே, நீங்க எதிர்பார்க்க அளவு நான் உங்களோடு கூட அமர்ந்திருக்கவில்லை என்றால் ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஆண்டவரே அப்பா, என்னை ஒரு விஷயம் மன்னிங்க. ஆண்டவரே, ஏன் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நான் உங்கள்ட்ட ஜெபம் பண்றேன், ஏன் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நான் நேரத்தில் செலவழிக்கிறேன், தேவ ஜெபத்தை நான் துச்சமா எண்ணுகிறேன் என்றால் இந்த காலவேளை மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே, நான் உம்மோடு தனித்து இருக்கும்படியாக நீங்க விரும்புகிற உம்முடைய விருப்பத்திற்காக நன்றி. ஆண்டவரே, உம்மோடு தனித்திருக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி இந்த காலவேளையில உணர்வுள்ள இருதயத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மோடு நான் அமர்ந்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே கேளுங்க. ஏதோ சத்தம் போட்டு சொல்லுகிறதுனால மாற்றம் வரப்போகிறதில்ல. உங்கள் இருதயம் இன்னைக்கு குத்தப்படட்டும். உங்கள் இருதயம் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பேசட்டும். ஆண்டவரே, அவர்களுக்கோ அது அருளப்படவில்லை, ஆனால் உங்களுக்கோ அது அருளப்பட்டிருக்கிறது. என்ன அருளப்பட்டிருக்கிறது? தெய்வீக ரகசியத்தை அறிந்து கொள்கிற கிருபை அருளப்பட்டிருக்கிறது. உங்களுக்கோ விடுதலையின் வாழ்க்கை அருளப்பட்டிருக்கிறது. உங்களுக்கோ தெய்வீக இரக்கம் அருளப்பட்டிருக்கிறது.
ஆமென். தரிசனம் உள்ள ஒரு வாழ்க்கை அருளப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு பூர்ண ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நான் புறம்பே இருந்து இவைகளை இழந்து போய்விடக்கூடாது ஆண்டவரே. இன்னைக்கு என் வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகளை ஆண்டவரே அப்பா கண்டு அவைகள் நான் சோர்ந்து போய் ஆண்டவரை விட்டு தூரம் போயிடக்கூடாது ஆண்டவரே. ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஆண்டவரே விடுதலையை பெறாத சூழ்நிலையில் நான் அமர்ந்து போய் விடக்கூடாது ஆண்டவரே. இன்னைக்கு விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ என்னோடு கூட நீங்க பேசுனீங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே என் வாழ்க்கையில் வர்ற ஆண்டவரே சில காரியங்கள் நிமித்தமாக ஆண்டவரே சத்தினுடைய பேச்சை கேட்டு நான் தேவனை விட்டு தூரம் போய்விடக்கூடாது ஆண்டவரே. நான் தெய்வீக இரக்கத்தை பெற்றவன் என்பதை அறிந்து தேவ கிருபாசனத்தண்டை ஓடி வர தேவனோடு ஒப்புரவாக ஆண்டவருக்கென்று நான் அக்னியாய் எழும்பி பிரகாசிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எனக்குள்ளாக தேவ தரிசனம் இருப்பது என்பதை அறிந்து தேவனுக்கென்று தரிசனம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்க பூரண ஆசீர்வாதத்தை தருவீங்க என்கிற நம்பிக்கையோடு நம்முடைய வசனத்தை கடைபிடித்து நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எல்லாரும் நல்ல கரங்கள் தட்டி வாய்கள் திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல கரங்கள் தட்டி வாயை திறந்து ஆண்டவரே என்னை ஒரு தரிசனம் உள்ள மகனாய் தரிசனம் உள்ள மகளாய் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே தேவனோடு இருக்கிறதுனால இந்த மேன்மைகள் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி நல்ல ஆவியில் நிரம்பி கொஞ்ச நேரம் அபிஷேகத்தோடு கூட ரிகாதரலபா ஷவரபலபரபா லிகந்தரலபரபா ஒரு சிலரை ஆண்டவரே ரகசியங்கள் அறியக்கூடிய கிருபைகளை தேவன் தருகிறார். அபிஷேகத்தை தேவன் தருகிறார். இந்த காலவேளை விடுதலையை தேவன் தருகிறார். ஆண்டவரே வந்து அமர்ந்திருந்த உங்களுக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய விடுதலையை தருகிறார். நல்ல கரங்கள் தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரே நீ தருகிற விடுதலைக்காக நன்றி ஆண்டவரே. என்னை தரிசனம் உள்ளவனாய் மாற்றுகிறபடினால் நமக்கு நன்றி ஆண்டவரே. தெய்வீக இரக்கத்தை பெற்றுக்கொண்ட மகனாய் மாற்றுகிறபடினால் நமக்கு நன்றி ஆண்டவரே. பூரண ஆசீர்வாதம் உள்ள மகளாய் என்னை மாற்றுகிறபடினால் நமக்கு நன்றி என்று சொல்லி நல்ல ஆவில் நிரம்பி கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்க பார்க்கலாம். ரிகபா ஷகதரலபா ரிகந்தரலபரமா. ஆமென். சில கட்டுகளை தேவன் உடை தெரிவாராக. சில தடைகளை தேவன் உடை தெரிவாராக. இந்த காலை வேளை தேவனோடு இருக்கிற அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையில பெருக பண்ணுவாராக. ஆண்டவரை விட்டு தூரம் போகிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. தேவனோடு இணைந்திருந்து வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவரே நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவீராக. எல்லாவற்றையும் தேவ கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த பரிசுத்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உம்மை பாடி ஆராதிக்க ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கேட்க தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே வசனத்தை கேட்கலை மாத்திரமல்ல அதனுடைய செய்கிறவர்களாயும் இருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். தனித்திருப்பதின் மேன்மை குறித்து எங்களுடைய பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. தனித்திருக்கும் போது ரகசியங்களை வெளிப்படுத்துகிறீங்க. தனித்திருக்கும் போது விடுதலை தருகிறீங்க. அந்த தனித்திருக்கும் போது ஆண்டவரை இரக்கத்தின் ஆண்டவரே ஸ்தோத்திர மேன்மை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறீங்க. அந்த தனித்திருக்கும் போது ஆண்டவரே ஸ்தோத்திர பூர்ண ஆசீர்வாதங்களை தரிசனங்களை எங்களுக்கு தர்றீங்க. பூர்ண ஆசீர்வாதங்களை தர்றீங்க. அதற்காக நன்றி அப்பா. தனித்திருக்கிற அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இவங்க தனித்து வாசம் பண்ணுகிறவர்கள் சொன்னீங்களே. மீகா சொல்லும் போது கர்மேலில் பர்வதத்துல தனித்து வனவாசமாயிருக்கிற உம்முடைய ஜனமாகிய மந்தையை அப்படின்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே நாங்கள் தனித்து வாசம் பண்ண எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மோடு கூட நேரம் செலவழிக்க, உம்மோடு கூட உறவாட, உம்மோடு கூட சஞ்சரிக்க, ஆண்டவரே உம்மோடு கூட இடைபட எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் நேரத்தை எடுத்து நேரத்தை ஒதுக்கி பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க உம்முடைய கிருபையை தாரும். ஆண்டவரே கேட்ட வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில 100 மடங்கு பலன் கொடுக்கட்டப்பா. ஆண்டவரே வார்த்தைகளை ஆண்டவரை பொறுக்கி போடுகிற சத்ருவை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் வள்ளியறிகளுடைய நிலமாகவோ கற்பாறை நிலமாகவோ முள்ளுள்ள நிலமாகவோ இராதபடிக்கு ஆண்டவரே நல்ல நிலமாய் ஆண்டவரே பூர்ண பலன் கொடுக்கிற நிலமாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். நம்முடைய வரையில் ஆயத்தப்படுத்தும். நன்மை கிருபையும் தொடரட்டும். எல்லாவற்றையும் உயிர் தந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என்ன சொல்வேன், என் ஆத்துமாவே என் முள்ளுள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்றும் என்றும் இயேசுவின் திவ்ய வருகை மட்டும் நம் அனைவருடைய பொருது காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கையோ சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்கள்